Hi students, in the video exercise 7.1 7 sum தான் பார்க்க போறோம். The ratio of the radii of two right circular cone of same height is 1:3. இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க நல்லா, ratio of radii of two right circular cone, ரெண்டு right circular cone இருக்கு. ஓகே, சோ ரெண்டு right circular cone இருக்கு. அதோட ரேடி எப்படி இருக்கு? ரேடியஸ், ரேடினா ரேடியஸ், ரேடியஸ் வந்து எப்படி இருக்கு? ரேஷியோல இருக்கு. ஒன்னு வந்து 1, இன்னொன்னு வந்து 3. சோ ஒரு ரேடியஸ் வந்து 1, ஒரு ரேடியஸ் வந்து 3. ஸோ ரேஷியோவில் கொடுத்த எப்படி எடுத்துக்கணும்? 1x, இங்கே வந்து 3x. ஓகே, ஸோ இப்போ அதே லைனில் பாருங்கள், சேம் ஹைட்னு கொடுத்துட்டாங்க. டூ ரைட் சர்க்குலர் கோன்ஸும் எப்படி இருக்குது? சேம் ஹைட். அப்போது ரெண்டுத்துக்கும் என்னது? ஹெச் வந்து சேம் தான். அப்போ h1 h2 ரெண்டுமே என்னது? ஈக்குவல் டு ஹெச். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இது ரெண்டு கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை ரேஷியோவில் வச்சு கண்டுபிடிக்கணும். when the height of each cone, ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஹைட் சேம் தான். ஸோ ஹைட் ஆஃப் ஈச் கோன் ஈக்குவல் டு 3 times the radius of the smaller one. நம்ம radius of the smaller one என்ன வச்சிருக்கோம்? R1 வச்சிருக்கோம். radius of the larger one R2 வச்சிருக்கோம். ரேஷியோவில் இருக்கிறதுனால 1x 3x எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஹைட் ஆஃப் அ கோன் ஈக்குவல் டு 3 times the radius of the smaller one. ஸோ 3 timesனா 3 into radius of the smaller one R1. ஓகே, ஸோ இதுதான் இப்படி எழுதியிருக்கோம். கிவன், இதுதான் கிவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபைண்ட் ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த CSA of two cones. ரெண்டு கோனோட CSA கண்டுபிடிக்கணும் ரேஷியோவில். ஓகே, ஸோ CSA of smaller one பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் CSA of smaller one வந்து பை ஆர் R1L. ஓகே, ஸோ பை R1L. CSA of larger cone பை R2L. ஸோ இதுக்கு L கண்டுபிடிக்கணுமா? இப்போ Lன்றது என்னங்க ஃபார்முலா? ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் H ஸ்கொயர். இங்கே வந்து R வந்து R1 ஸ்கொயர் பிளஸ் H ஸ்கொயர் போட்டால் போதும். ஏன்னா H ரெண்டுத்துக்குமே சேம்ன்றதுல வெறும் Hஆவே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, R1 ஸ்கொயர் பிளஸ் 3 into R1 ஸ்கொயர்னு போட்டிருக்கேன். ஏன் ஹெச்சுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கேன்? 3 into R1 ஸ்கொயர். ஏன்னா இங்கே என்ன பண்ணிருக்காங்க பாரு, ஹெச் ஹைட் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 3R1 கொடுத்துருக்காங்க. அதனால அதுக்கு பதிலாக என்ன போடுறோம்? ஹெச்சுக்கு பதிலாக 3R1 ஸ்கொயர். இப்போ R1 ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ் இது ஸ்கொயர் பண்ணும்போது நான் 3 ஒரு வாட்டி ஸ்கொயர் பண்ணால் 9, R1 ஒரு வாட்டி ஸ்கொயர் பண்ணால் R ஸ்கொயர். இப்போ ரெண்டுத்துலேயும் வேரியபிள் சேம் தான். இதுலேயும் R1 இருக்குது, இதுலேயும் R1 இருக்குது. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதில் 9 இருக்குது, இங்கே இருக்குது, எதுவுமே இல்லைனா 1 இருக்கிற அர்த்தம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 9 + 1 10R1 ஸ்கொயர்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ 10R1 ஸ்கொயர், இதுக்கு தனியாக 10க்கு தனியாக ரூட் எடுக்கலாம், R1 ஸ்கொயருக்கு தனியாக ரூட் எடுக்கலாம். அப்போ என்ன ஆகிடும்? R1 ஸ்கொயரில் இருக்க ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி வெறும் R1 ரூட்டுக்கு வெளியே வந்துடும். R1 10 மட்டும் ரூட் உள்ளே இருக்கும். இங்கே பாருங்கள், L is equal to √10. இங்கே R1ன்றதுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? R1 ஈக்குவல் டுனது ரேஷியோவில் என்ன வந்திருக்கு? R1 ஈக்குவல் டு 1x. ஸோ அப்போ அதுக்கு பதிலாக 1xனா எதுவும் இல்லை, எக்ஸ் தான். ஸோ அதனால் அதுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு போட்டுடலாமா? ஸோ அது L is equal to √10x. ஸோ அதை அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். இங்கே பையோட வேல்யூவை நம்ம பையிலே வச்சுப்போம். இந்த மாதிரி 22/7 சப்ஸ்டிட் பண்ண வேணாம். ஏன்னா எதுவுமே கேன்சல் ஆகாதீங்க. ஏன்னா கேன்சல் பண்ணணும்னு நினச்சா நம்மளுக்கு வந்து எப்படி வரும்? பாயிண்டில் ஒரு ஆன்சர். அதனால இது என்ன பண்ணுறோம்? பையனே வச்சுக்கலாம். இங்கே என்ன இருக்குது? R1க்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம் பாருங்கள்? எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஓகே, ஸோ Lக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சோம்? இப்போ √10x. அதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். இப்போ இந்த எக்ஸும் இந்த ரெண்டு எக்ஸும் மல்டிப்ளை ஆகி என்ன ஆகிடும்? எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். இந்த √10 அப்படியே வரும். இந்த பையன்ற வேல்யூ அப்படியே வைக்க சொன்னல. ஸோ அப்படி பையின்னு வச்சா பை எக்ஸ் ஸ்கொயர் √10. ஸோ இதுதான் CSA ஆஃப் ஸ்மாலர் கோன். இப்போ CSA ஆஃப் என்ன கண்டுபிடிக்கணும்? லார்ஜர் கோன் பை R2L. இப்போ நம்ம R2 தெரியும் நம்மளுக்கு, பை இன்ட்டு R2க்கு பதிலாக என்ன பண்ணணும்? நம்மளுக்கு ஆல்ரெடி R2க்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? ஈவனில் R2க்கு பதிலாக 3x கொடுத்துருக்காங்க. அந்த 3x மட்டும் அப்படியே போட்டு வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ L நம்ம கண்டுபிடிச்சி தான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள்? L is equal to அதே மாதிரி ரூட் ஆஃப் R ஸ்கொயர் ப்ளஸ் H ஸ்கொயர். ரூட் ஆஃப் R ஸ்கொயர்ன்றது என்னது? R2 ஸ்கொயர்ன்றது என்னது? 3x ஹோல் ஸ்கொயர். 3x, R2க்கு பதிலாக 3xன்னு பார்த்தோம்ல. இப்போ தான் R2க்கு பதிலாக 3x. ஸோ அப்போ R2க்கு பதிலாக 3x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அதே ஹெச்க்கு பதிலாக என்ன பண்ணணும்? ஹெச்சுக்கு பதிலாகவும் 3R1 இருக்கா? ஸோ இங்கே 3R1 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ R1 என்னது? நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும்ல, R1 என்னது? எக்ஸ். அதனால இதுக்கும் 3x ஹோல் ஸ்கொயர் தான் வரும். ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3a ஸ்கொயர் பண்ண 9, எக்ஸ் ஸ்கொயர் பண்ண எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி 3a ஸ்கொயர் பண்ண 9, எக்ஸ் ஸ்கொயர் பண்ண எக்ஸ் ஸ்கொயர். இப்போ பாருங்க, ரெண்டுத்துலேயும் எக்ஸ் ஸ்கொயர் சேம் வேரியபிள். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம்ல. 9 + 9 18 எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ அதே மாதிரி 18 தனியாக ரூட் எடுக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் தனியாக ரூட் எடுக்கும்போது ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி எக்ஸ் மட்டும் தனியாக வெளியே வந்துடும் ரூட்டை விட்டு. ஸோ அப்போ L is equal to √18xன்னு வந்துடும். அப்போ Lக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? √18x. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ √18x இருக்கா? எக்ஸ்ன்றது வெளியே தான் இருக்குது. அதனால் எக்ஸும் மல்டிப்ளை ஆச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். இங்கே √18 எப்படி எழுதலாம்? 9 2 7 எழுதலாமா? ரூட் உள்ள. ஸோ 9 2 7 எழுதியாச்சு. இப்போ மறுபடியும் பாருங்கள், 9 எப்படி எழுதலாம்? 3 into 3 எழுதலாம், இன்ட்டு 2.
ஓகே. ஸோ இப்போ ரெண்டு ரூட் உள்ள ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் அந்த நம்பர் என்ன பண்ணலாம், வெளியே எடுத்துடலாமா? அப்போ 2 3க்கு பதிலாக ஒரு 3யை வெளியே எடுத்துட்டேன். ரூட் உள்ள அப்போ என்ன மட்டும் தான் இருக்குது, 2 மட்டும் தான் இருக்குது. இப்போ 3 × 3 என்னாச்சு, 9 வந்துருச்சு, x² √2. இப்போ என்ன கண்டுபிடிக்கும், ரேஷியோவில் கண்டுபிடிக்கணும் நம்ம. ரேஷியோ ஆஃப் CSA ஈக்குவல் டு, ஸோ இதோட ரேஷியோ ஸ்மாலர் ஒன்னோட ரேஷியோ அதை எடுத்து இங்கே எழுதிருங்க, இஸ் டு லார்ஜர் ஒன்னோட ரேஷியோ எடுத்து இங்கே எழுதிடலாம். இப்போ நான் ஆகிடும் பை கேன்சல் ஆகிடும், அது இல்லாமல் x² கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும், √10 இருக்கும், 9 √2 இருக்கும். ஓகே. இப்போ இந்த √10 5 × 2 எழுதலாமா, அதாவது √5 × 2 எழுதலாம் உள்ள. ஸோ இது என்ன பண்ணுறேன், ரூட் ஸ்பிளிட் பண்ணி எழுதிருக்கேன், √5 × √2 சொல்லிட்டு. அப்போ இந்த √2 கேன்சல், ரிமைனிங் என்ன இருக்குது, √5 = 9. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் ரேஷியோ.